ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்மளில் எத்தனை பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கும்? எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது பெரிய கனவு. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு ஓனராக இருந்தால் எப்படி இருக்கும்? வாவ், கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நம்மளும் நம்ம பிஸ்னஸ்க்கு ஓனர் ஆகலாம். அதுதான் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸ் நம்மளோடது, நம்ம தான் அதுக்கான ஓனரும் கூட. வாவ், ரொம்பவே நல்லா இருக்குல்ல. இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே சில பேருக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு நம்ம எவ்வளோ படிச்சிருக்கணும்? ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுமா, இல்லை என்னெல்லாம் படிச்சிருக்கணும், நம்மளால இதை முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். இதுக்கு நீங்கள் டிகிரி முடிக்கணுன்ற அவசியம் இல்லை, படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பேசிக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்களும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் படிக்கலையே அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். பேசிக்காக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி லிஸ்டிங் பண்ணணும், எப்படி ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டாலே உங்களால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிடும். ப்ராடக்ட் சோர்ஸ்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ராடக்ட் சோர்ஸ் எப்படி பண்ணுறதையும் இனி வர வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போடுறேன். ஒன்ஸ் ப்ராடக்ட் சோர்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நம்ம தான் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் சோர்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான வீடியோவை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ப்ராடக்ட் சோர்ஸ் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த ப்ராடக்டை ஜஸ்ட்டு நம்ம மொபைல் இருந்தாலே போதும். அந்த மொபைலில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியோ, இல்லை நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா சில பேர் நார்மல் மொபைல் ஃபோன்லேயே தான் பண்ணுவாங்க எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே. நான் ஸ்டில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சிலர் ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதுக்காகவும் பண்ணுவாங்க. மெயினாக இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில் இமேஜ் போய் பீப்புளுக்கு எப்படி கன்வே ஆகுது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். அதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னோடனே நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டின்னு சொன்னோடனே எது ஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங் ஆவாங்க. ஏன் இந்த ஜிஎஸ்டிக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியலை. ஜிஎஸ்டி எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை இனி வர வீடியோக்களில் பார்க்கலாம். எந்த ஒரு இதுக்கும் டாக்குமெண்ட்டுன்றது ரொம்பவே முக்கியம். அதில் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு மெயினாக பார்த்தா ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தில் அதாவது இந்த இ-காமர்ஸில் பொறுத்த அளவில் நிறைய காம்படிஷன் இருக்கும். இந்த காம்படிஷன்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளோடதில் தனித்து நின்னோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக இதை உங்களால் நம்ப முடியல, கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த இ-காமர்ஸில் கற்றுக்கணும். நம்ம ஒரு பொருளை கரெக்டாக செலக்ட் பண்ணி என்ன பொருளை நம்ம விற்கலாம் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் நல்லாவே சக்ஸஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கே மெயினாக இருக்கிறது காம்படிட்டர் தான். இந்த காம்படிட்டரை பார்த்து என்னைக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ எந்த ஒரு பிஸ்னஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. காம்படிஷன் இல்லாத ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கா சொல்லுங்கள்? ஒரு இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணணுன்னாலே ஒரு 4 நாள் பார்ப்பாங்க. இன்னொரு பர்சன் ஏன் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. காம்படிட்டரை எடுத்துக்கவே கூடாது. காம்படிஷன்றது கண்டிப்பாக இருக்கும். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு ஒன்று வேணும் இல்லையா? அது என்ன? பிராண்ட் நேம். பிராண்ட் நேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது பிராண்டுனாலே ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அது சாதாரண பொருளுக்கும் இதுவே பிராண்ட் அப்படின்ற அந்த நேமுள்ள
ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதிகமாக தேடுறது பிராண்ட் உள்ளது தான். அது எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு பிராண்டுன்னு நேம் வந்துருச்சுனாலே அதுதான் அங்கே ஹைலைட்டட். ஸோ நமக்கு நம்ம பொருளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை. அதுக்காக நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும் போதே வந்துட்டு பிராண்ட் நேமை சூஸ் பண்ணிடணும். ஒரு நல்ல நேமாக பீப்புளுக்கு ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். ப்ரீவியஸாக அந்த நேமை யாரும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. உங்களோட நேம் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அதில் யூஸ் பண்ணியிருக்கணும். யாரோட எதையாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சில வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கான பிராண்ட் நேமை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் என்ன செல்லிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ராடக்ட். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நம்ம ப்ராடக்டை செலக்ட் பண்ணி எப்படி விற்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். A to Z ப்ராடக்டை வந்து நீங்கள் இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் செல்லிங் பண்ணலாம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நானும் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்லாம் பண்ணேன். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. மிஸ்டேக் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்கலாம். அப்போ தானே நமக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமானது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டு நியர்பை ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரர் கிடைச்சாங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் சோர்சிங் பார்த்துட்டிங்க. நியர்பை ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாங்களா, அவங்க என்ன ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டிங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எங்கே போய் செல்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மான அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இன்னும் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் நம்ம பொருட்களை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை நினச்சிட்டே அந்த கன்ஃபியூஷனுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிடுவோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் முடியும்னு ஒரு விஷயத்தை முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இகாமர்ஸ் பற்றி சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச்.